வணக்கம். லோகநாதன். இன்றைக்கி பதிவில் ஊட்டச்சத்துக்களை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மெக்னீஷியம் சத்து உடலுக்கு எவ்வளவு முக்கியமானது, எந்தெந்த உணவுகளில் அது இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். நமது உடலில் மெக்னீஷியத்துக்கு ஒரு சேர்த்துக்கணுன்னா அதுக்கு ஒரு முக்கிய பண்பு இருக்குது. ஸோ அது என்னன்றதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சமூக ஊடகத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டு இப்போ ஒரு மெக்னீஷியம் சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கே போயிட்டுருக்கு. ஸோ மெக்னீஷியத்துக்கு என்னடா திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஈர்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதை விவரிக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். நம்ம போதுமான அளவுக்கு மெக்னீஷியம் எடுத்துக்கொள்கிறோமா, எந்தெந்த உணவுகள்லாம் அந்த மெக்னீஷியம் இருக்குது, மெக்னீஷியம் பத்தலைன்னா நமக்கு என்ன நடக்கும், ஸோ அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கலாம். நம்ம அன்றாட உணவில் ஒரு முக்கிய நுண்ணூட்டச்சத்து அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் மெக்னீஷியத்தை. உடலில் பல்வேறு முக்கிய செயல்பாடுகளுக்கு இது முக்கிய காரணமாகவே இருக்குது. நமது செல் உறுப்புகள் மற்றும் மூளைகள் சரியாக செயல்படுறதுக்கு மெக்னீஷியம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நிபுணர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மனநிலை சம்மந்தப்பட்ட சமப்படுத்துவதற்கும், தசைகள் மற்றும் நரம்பு மண்டலத்தை சமப்படுத்துவதற்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையடை செய்வதற்கும் மெக்னீஷியம் ரொம்ப இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கூடுதலாக உடலில் வைட்டமின் டி உறிஞ்சப்படுவதிலும் அதனோட செயல்பாடுகள் சரியாக நடைபெறணும் அப்படிங்கிறதுலையும் மெக்னீஷியம் முக்கிய பங்கு வகிக்குது. எந்தெந்த உணவுகளில் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பச்சை இலைகள், காய்கறிகள் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாவரங்கள் பச்சையத்தை குளோரோஃபில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் தான் மெக்னீஷியம் காணப்படுது. சுத்திகரிக்கப்படாத தானியங்கள், பருப்பு மற்றும் விதைகளிலும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. சில வகை மீன்களிலும், இறைச்சிலையும், பால் பொருட்களிலும் மெக்னீஷியம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரேசில் முந்திரி, ஓட்ஸு, தவிடு, பழுப்பு அரிசி, முந்திரி, கீரைகள் மற்றும் பாதாம் போன்ற பொருட்களில் மெக்னீஷியம் அதிக அளவு இருக்கிறமாக ஆய்வுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சில ஆய்வுகளில் சியா விதைகளில், பூசணி விதைகளில் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தினமும் உப்பு சேர்க்காத முழு தானியங்களை சாப்பாட்டில் பல்வேறு வகையான பருப்பு வகைகளையும் பச்சை காய்கறிகளையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலே தினசரியும் தேவையான மெக்னீஷியம் நம்ம உடலுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள்லாம் சொல்கிறாங்க. இதை பிரிட்டிஷில் சேர்ந்த உணவு முறை சங்கத்தோட ஆலோசகர், உணவியல் நிபுணர் அவர் ரெபேக்கா மெக்மெனன் அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. மெக்னீஷியனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் உடம்புக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, போதுமான அளவு மெக்னீஷியம் எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு பல வகையில் நன்மைகள் கிடைக்குது. அதை பற்றி வரிசையாக பார்க்கலாம். மூளையோட ஆரோக்கியம். முதல்ல மெக்னீஷியம் உடலுக்கு மட்டுமல்ல, மூளையோட வளர்ச்சி இதை மாற்றத்திற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் மூளையோட திசுக்களின் சரியான செயல்பாட்டுக்கும் முக்கியமானதாக இருக்குது. 60 வயதுக்கு மேலே இருக்கவங்க 6000க்கு மேற்பட்டவர்கள் பெண்களை 20 ஆண்டுகளுக்கு பின்தொடர்ந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதன் மூலம் பார்க்கும்பொழுது மற்ற சப்ளிமெண்ட்டுகளில் யூஸ் பண்ணுறதை விட மெக்னீஷியம் லேசான அறிவாற்றல் குறைபாட்டினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. வயதாகும் போது மூளையில் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு மெக்னீஷியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில வயதானவங்களாம் பார்த்திங்கன்னா சில செயல்கள் செய்யும்போது அதை மறந்துடுவாங்க. அவங்க மறதிக்கு முக்கிய காரணம் எதுனா மெக்னீஷியமோட டிஃபிஷியன்சி தான். மெக்னீஷியம் அளவு பத்தாமல் இருக்கிறது தான். ஸோ இப்போ மெக்னீஷியம் அளவு சரியாக இருப்பதற்காக இந்த உணவு வகைகளை சேர்த்துக்கொள்ளும்போது அவங்களுடைய மூளையின் திறன் அதிகமாக இருக்கும். அதுபோல் மனநலம் சார்ந்த சில விஷயங்களையும் ஆராய்ந்து பண்ணியிருக்காங்க. சில ஆய்வுகளில் மெக்னீஷியம் மன அழுத்தத்தை எதிர்த்து போராடும் உதவுகிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பதட்டத்தையும் லேசான முதல் மிதமான மனச்சோர்வு அந்த அறிகுறிகளையும் மெக்னீஷியம் உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனநலம்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இப்போது நம்ம பசங்களெல்லாம் நம்ம ஏதாச்சும் ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நிறையா ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. சில டைம் நம்மளே மறந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருப்போம். கார் ஓட்டிகிட்டு இருப்போம், திடீர்னு நம்மளே மறந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செஞ்சுருப்போம். இதெல்லாம் மனநலம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். அப்போ உடலில் திடீர்னு ஒரு பதட்டம் ஏற்படும். என்ன காரணத்துக்காக நம்ம பதட்டப்படுறோன்னே தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எதுன்னா மெக்னீஷியத்தோட குறைபாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல ஆய்வுகள்லாம் நடத்தியிருக்காங்க. இது மனநலத்தோட ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால மெக்னீஷியம் தேவையான அளவு நம்ம உடல்நிலை எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த பதட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் குறைஞ்சி நேர்மறையான விளைவுகள்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்துது. இருப்பினும் நமக்கு ஒரு இது முக்கியமானது இது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. இதை வச்சு மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்டுகள், அதாவது மாத்திரை மருந்துகளை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கிடைக்கிற மெக்னீஷியத்தோட மதிப்பு தான் உடலுக்கு போய் டைரெக்டாக சேருது. அதுதான் மனநலத்தை முழுமையாக சரிப்படுத்துறதுக்காகவும் அதை வளப்படுத்துவதற்காகவும் உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தூக்கத்துக்கும் சேர்ந்தது
மெக்னீஷியம் தான். சிலர் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப சோர்வோட காணப்படுவாங்க. அவங்களுக்கு நைட்டு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே அவங்களுக்கு தூக்கமே வராது. ரொம்ப நேரம் முழிச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மெக்னீஷியம் குறைபாட்டினால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான். அதிகமான மக்கள் வந்து இந்த பிரச்சனையால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க உடம்புல வந்து மெக்னீஷியத்தோட அளவு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இதை மெக்னீஷியம் நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தூக்கமும் சரியான முறையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வளர்சிதை மாற்றத்துக்கான நோய் அறிகுறி. வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறி அப்படின்னா அது 2 நீரிழிவு நோய் அல்லது உங்கள் இதயத்துக்கு ஆரோக்கியத்துடன் தொடர்புடைய நோய்களாக இருக்கலாம். 900க்கும் மேற்பட்டவர்கள் நடத்தப்பட்ட ஆய்வில் மெக்னீசியம் உட்கொள்ளும் நபர்களுக்கு குறைந்த மெக்னீசியம் உட்கொள்ளும் நபர்களை விட வளர்சிதை மாற்ற நோய் அறிகுறி வந்து குறைவாக இருக்குது, 3 1 பங்கு குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதயத்தின் ஆரோக்கியம். மெக்னீசியத்தோட அளவை சரியாக நம்ம பராமரித்து இதயத்துக்கு நன்மை பயக்கும் சில சான்றுகள் வந்து குறிப்பிடுறாங்க. உதாரணமாக அதிக அளவு மெக்னீசியம் உட்கொள்ளும் நபர்களுக்கு குறைந்த அளவில் உட்கொள்ளும் நபர்களை விட உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயம் 8% குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 30 ஒரு காலமாக 9,000 பெண்களிடம் ஒரு ஆய்வு செய்ததில் அதிகமான மெக்னீசியம் உட்கொள்பவர்கள் குறைந்த அளவு மெக்னீசியம் உட்கொள்பவர்களை விட மாரடைப்பு ஏற்படும் அபாயம் வந்து 39% குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்போட ஆரோக்கியம். உடம்புக்கு ரொம்ப வலிமை கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு தான். அந்த எலும்பு வந்து சரியான அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கணும். அது வளர்ச்சி அடைந்ததில் சில தேய்மாங்களோ சில வளர்ச்சி குறைவாக இருக்கும் அப்படின்னா காரணம் என்னவாக இருக்கும்? மெக்னீசியம் குறைபாடாக தான் இருக்கும். ஸோ அதனால் மெக்னீசியம் குறைபாடை வந்து இந்த உணவு வகைகளிலே நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். எல்லாருக்குமே மெக்னீசியத்தோட குறைபாடு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். உடல் மெக்னீசியம் வந்து குறைபாட்டை கண்டறிவது பெரும்பாலும் கடினம் அப்படின்னு பேராசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க. மக்கள் பொதுவாக தங்கள் உணவில் போதுமான மெக்னீசியம் எடுத்துக்கொள்வதில்லை என்றும் அவங்க சொல்கிறாங்க. நவீன விவசாய செயல்முறை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா 60 ஆண்டுகளுக்கு தீவிரமாக விவசாயம் வேகமாக வளர விவசாயம் பொருட்கள் தான் நம்ம சாப்பிட்றோம். அதில் வந்து மெக்னீசியத்தோட அளவு வந்து ஒரு 30% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. மேற்கத்திய உணவுப் பொருட்களில் சாப்பிட்றதுனாலையும் அதுலேயும் மெக்னீசியத்தோட அளவு மிகவும் குறைவாக இருக்குது. இதை தான் நம்ம வந்து பொதுவாகவே சாப்பிட்டு வரோம். அப்படி சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு மெக்னீசியத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் கூட நம்மளுக்கு மேற்குறிப்பிட்ட அந்த மாதிரி வியாதிகளாக நமக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்னீசியத்தோட தேவையான கூடுதல் மருந்துகளால் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது காய்கறிகள் சாப்பிடாமல் நம்மளால் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ஆனால் அதுவே 100% சரி பண்ண முடியுமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை எப்போவுமே இயற்கையாக தான் இருக்கும். இயற்கையில் கிடைக்கிற சத்துக்கள் எப்போதுமே அதிக வலிமையும் நேரடியாக உடலோடு தொடர்புடையதாகவும் இருக்கும். அப்போது நம்ம அதை பொருட்களை நல்லா அதாவது வாரத்துக்கு 2 முறை கீரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ இல்லை காலை உணவு முறைகளில் நம்ம கொட்டைகள் மெக்னீசியம் இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாகவோ நம்ம மெக்னீசியத்தோட அளவை வந்து நம்ம அதிகமாக சரி செய்துக்க முடியும். இது மாதிரி நிறையா ஆய்வுகள்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஆய்வுகளில் வந்து இதுதான் முக்கியமாக சொல்ல வராங்க. சரி ஒரு கைப்பிடி அளவாச்சு பருப்பு வந்து டெய்லிக்கு சேர்த்துக்கோங்க. புரதம் வந்து நம்மளுக்கு கொழுப்பு புரதமெல்லாம் நம்ம உடம்புக்கும் நல்லதாக தான் இருக்கும். இப்போ கீரைகள்லேயும் பழங்கள்லேயும் அது அதிகமான இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஊட்டச்சத்து நிபுணர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது இப்போது இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை சூழலில் எவ்வளோ மாற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் முழுவதுமே இந்த ஊட்டச்சத்துக்களால் தான் நேர்ந்திருக்கு. அந்த ஊட்டச்சத்துக்களில் சில இந்த மாதிரி மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு விஷயத்தில் நமக்கு வந்து உடலுக்கு வந்து உதவி செய்யுது. அந்த உதவி செய்கிற கெமிக்கல்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையினால் அதிகமாக வந்து கம்மியாகுது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கிறதுனால நம்ம அதை உணர்ந்து அதற்கான பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது போக உடல் ஆரோக்கியத்தை வந்து முக்கியமாக கண்காணிக்கணும். காலையில் உடற்பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, நடைப்பயணம் செய்வது, ஸோ இதெல்லாமே ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த வயசுக்காரங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா சின்ன வயசுலேருந்து பெரிய 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நடைப்பயிற்சியெல்லாம் ஓரளவுக்கு குறைவான நடைப்பயிற்சி இருக்க மாதிரியும் அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடற்பயிற்சி வந்து செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் அடைய முடியும். உடல் இருந்தால் தான் உள்ளம் உயிரும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் அவங்களோட வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அனைவருக்கும் பயன்படும்படி அமையும். ஸோ இந்த பதிவை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.